ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழு குழுன்னு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானதை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல பால் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு கஸ்டர்ட் பவுடர் கடையில் கிடைக்கும். கஸ்டர்ட் பவுடர் அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு பாலில் நல்லா கலந்துக்கங்க. நேரடியாக ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும், கரையாது. கொஞ்சோண்டு பாலில் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூனும் நீங்கள் கஸ்டர்ட் எடுத்து கலந்துட்டு அப்புறம் பாலில் ஊற்றி கலந்து விடுங்க. இப்போ நம்ம கலந்துக்கிட்டாச்சு. இப்போ பாலில் நம்ம கலந்துக்கிறோம். இப்போ கலந்துட்டு அப்படியே பாலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே வரணும். இந்த கஸ்டர்டு கொஞ்சம் நேரம் ஆகும் திக்காகிறதுக்கு. இதுக்கு ஒரு 1/2 கப்பு சர்க்கரையை மிக்சியில் அடித்து பொடி பண்ணி போடுங்க. அப்படியே டைரெக்டாக சர்க்கரையை போட்டிங்கன்னா கரையாது, நல்லா இருக்காது. நீங்கள் தூள் பண்ணி சர்க்கரையை போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கஸ்டர்டு. ஏன்னா கஸ்டர்டு உடனே திக்காயிரும். இப்போ நம்ம திக்காயிருச்சு பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம இதை இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் சூடு ஆறணும். சூடு ஆறுன பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே இந்த மாதிரி திக்காயிடும். இப்போ உங்களுக்கு தேவையான பழம், என்ன பழம் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. நான் என்கிட்ட என்னென்ன பழம் இருக்கோ அதெல்லாம் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் போட்டுக்கிறேன் 1 கப்பு. ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப்பு. ஆப்பிள் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க. பப்பாளி 1 கப்பு. பப்பாளி 1 கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். பப்பாளி 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப்பு கருப்பு திராட்சை இருக்குது. கருப்பு திராட்சையை கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறது முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர் திராட்சை எந்த திராட்சைனாலும் போட்டுக்கோங்க. இப்போது 1 கப்பு மாதுளம்பழம் முத்துக்களை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கலராக உள்ளது போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். மாதுளம்பழம் முத்துக்கள் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரூட் கஸ்டர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே 1 கப்பில் பரிமாறி ஜில்லுன்னு மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்போவுமே ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணும்போது அப்போதைக்கு தான் ஃப்ரூட் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே கலந்து வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் கசப்பாக இருக்கும். இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் மெயினாக. ஃப்ரூட் கஸ்டர்ட் முதல்ல செஞ்சு வச்சுருங்க. அந்த இதை ஃப்ரூட்ஸ் அப்போதைக்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு எடுத்து பரிமாற கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு சத்தான ஃப்ரூட் கஸ்டர்ட் கொடுங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுட்ரு நான் வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். கூடிய விரைவில் வரும். ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுட்ரு எப்படி வீட்டிலேயே தயார் பண்ணலாம் அப்படின்றத போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.